ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய தேவார பாடல் பெற்ற ஆலயங்கள், அதாவது தமிழ்நாட்டில் மாவட்டதோறும் உள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவிடைமருதூர் வட்டத்தில் திருவாய்ப்பாடி என்ற ஊரில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கிறது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னா பாலுகந்தநாதராகவும், தாயார் பெரிய நாயகியாகவும் பிருகந்த நாயகம் காட்சியளிக்கிறாங்க. தல விருட்சம் அத்தி மணியாறு தீர்த்தம். புராண பெயர் பார்த்தீங்கன்னா திரு ஆப்பாடி வீரக்கன் அவர் அழைக்கப்படுறாங்க. தேவார பாடல் பெற்ற 40வது தலம் இது. சண்டிகேசர் வழிபட்டு முக்தி பெற்ற தலம். சண்டிகேசர் நாயனார் அவதரித்த தலமும் சொல்லப்படுது. சோழர்களால் கட்டப்பட்ட 3000 ஆண்டு பழமை வாய்ந்த ஆலயமும் கருதப்பட்டது. வவ்வால் நேர்த்தி மண்டபம் இங்கே தனித்துவமான கட்டிடங்களில் அம்சமாக கொண்டிருக்குது. தல வரலாறு என்னன்னாக்கா, நாயன்மார்களே ஒருத்தர் 63 நாயன்மார் இருக்காங்கல்ல, அந்த நாயன்மார்களே ஒருத்தர் ஈஸ்வர பட்டம் பெற்றது அது இங்கே தான், அது இவர் தான். சோழ வள நாடு. இப்போது இந்த ஆலயத்துடைய தலவலை என்ன சொல்லுதுன்னா, சோழ வள நாட்டிலேருந்து செஞ்சலூர் என்ற ஊரில் எத்தச்சன் என்ற வாழ்ந்து வர்றாரு. அவருடைய மனைவி பார்த்தீங்கன்னா பவித்ரை. இவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தம்பதியருக்கு பிறந்தவர் தான் விசார தர்மன்ற மகன். இவர் பார்த்தீங்கன்னாக்கா தனது 7 வயசுலேயே குருகுலத்தில் சேர்ந்து வேத விதாச்சலை கற்று எல்லாத்தையும் முக்தி பெறார். முக்தி பெற்று ஞானமுற்றவர் திகழ்றாரு. தனது ஓய்வு நேரத்தில் என்ன பண்ணுவார்னா பார்த்தீங்கன்னாக்கா, பழவாறு பகுதி செல்வார். பழவாறு பகுதி செல்வது வழக்கமாக வச்சுக்கிறாரு. பழவாறுனா நிலப்பரப்பு, நீர்ப்பரப்பு என்ற செல்வது. அப்படி ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, அவர் அந்த பழவார் நகர் பகுதி சென்று ஓய்வு சுற்றி வர செல்லும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறாரு. என்னன்னாக்கா, ஒரு நிறைந்த கூட்டத்தில் பசு மாடு நிறைந்த கூட்டத்தில் ஒரு பசுவை ஈன்ற கண்டு ஒன்று இருக்காங்க. அப்போது அந்த செய்தி தெரியாத பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பசு மேய்க்கிற இடையே என்ன பண்ணுறாரு, அந்த பசுவை தொட வர்றார் ஆசையாக. தொட வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பசுக்கு என்னன்னாக்கா தன்னுடைய கன்றை தாக்க வராங்கன்னு நினச்சி என்ன பண்ணுது, அவரை முட்டை முயலுது. தாக்க முயற்படும்போது இதனால் கோவப்பட்டு அந்த இடையை என்ன பண்ணுறான், கன்றை இந்த பசுன்னு கூட பாராமல் என்ன பண்ணுறாரு, அதை மிக கொடூரமாக தாக்குறார். இதை பார்த்த விசார தர்மம் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற வேத வித்தாது சென்று முறையிடுறார். இவர் ஒரு பசு என்ற கண்டு கூட பார்க்காது பசு அப்படி தாக்குறாரு. அதனால் இனிமேல் இந்த பசுக்களை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஊரில் கேட்குறாரு. அவரும் ஒத்துக்கிறாங்க. ஊரில் இருக்கிறவங்க அனைவரும் ஒத்துக்கிறாங்க. இந்த விசார தர்மம் என்ன பண்ணுறாரு, அந்த மாடுகளை கொண்டு போய் மேய்க்க செல்கிறாரு. மேய்க்க போக செல்லும்போது அங்கே காவிரி கரையிலேருந்து அத்தி மரத்தடியில் பெரும் மணல் குவியலை குவிக்கிறார். மணல் குவியலை குவித்து ஆற்றுல நீராட்டு அங்கே ஒரு சிவபெருமான் அந்த மண்ணில் பிரதேசம் செய்கிறாரு. அவர் தன் கையால் உருவாக்குறாரு. தினமும் அந்த சிவலிங்கத்தை வணங்குறாரு. வணங்குறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாரு, அந்த சிவலிங்கத்துக்கு தன்னால் மேய்க்கப்படுற பசுக்கள் பாலை கறந்து அந்த சிவலிங்கத்துக்கு தினமும் பூஜை செய்கிறார். தினமும் பூஜை செய்வதை செஞ்சுட்டு வழக்கமாகிறாரு. ஒரு நாள் இந்த மாட்டுக்கு உரியவன் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறான். நிகழ்ச்சியை பார்த்ததுக்கப்புறம் நேராக போயிட்டு விசாரதர்மனோட தந்தையான எச்சையனோட சொல்கிறார். எச்சையனு கேட்டோடனே இவர் விசாரதர்மம் ஆமான்னு ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிறோடனே பாரு, ஊரை கூப்பிட்டு அந்த வேத வித்தியாசம் விசாரதர்மம் மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. அதேமாதிரி இதுக்கப்புறம் தவறு நடக்காதுன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு மறுபடியும் மறுநாள் மாட்டை கொண்டு வர மேய்க்கிறதுக்கு மறுபடியும் இந்த ஆற்றுல நீராடுறாரு. அந்த அத்திமரம் இருக்கிற மணல் லிங்கத்தை பூஜை செய்கிறாரு. பூஜை செய்யும்போது அதே பசுக்கள் இந்த பாலை கறந்து அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை செய்கிறார்.
இத பார்த்து எச்சருக்கு விசாரணையோட தந்தை எச்சருக்கு மிக கோவம் வருது. நம்ம சொல்லியும் கேட்காத இவன் இது மாரி பண்றானே வீணடிக்கிறான்னு சொல்லி என்ன பண்றாரு, அந்த சிவலிங்கத்த வந்து விசார தர்மம் பூஜை செய்ற சிவலிங்கத்த தன் காலால எட்டி உதைக்க வராரு. எட்டி வைக்க வரும்போது, சிவன மனமுருகி வே தியானம் செஞ்சுக்கிற விசார தர்மன் வந்து எட்டி உதைக்கிறதோ, வரதோ வந்து தன்னுடைய தந்தைன்னு அவருக்கு சற்றும் நினைக்கவே இல்ல. பக்கத்தில ஒரு கோல் மாரி இத எடுத்து அவருடைய கால வந்து த தடுக்க முற்படுறாரு. ஆனா தாளு இது கட்ட இல்ல. அது வந்து ஒரு அருவா. அவருடைய தன்னோட தந்தையின் பாலம் அவருடைய கால் வெட்டப்பட்டு கீழ விழுது. இதனால வந்து எச்சர் வந்து துடி துடித்து அதே இடத்துல இருக்கிறார். ஆனா தன்னோட தந்தை இறந்தத கூட பாராம இந்த விசாதர்மன் வந்து ச சி ஆழ்ந்த சிவ சிந்தனையில மறுபடியும் பூஜைய வந்து தொடங்குறாரு. தொடங்கி அவர் மார்க் கன்டின்யூ பண்றாரு. தொடர்ந்து செய்யும்போது பார்த்தா, அத பார்த்து சிவபெருமான் மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சு என்ன பண்றாரு, அந்த சிவலிங்க அவரு விசாலதர்மன் வந்து மணலால் பிடிச்சு வழங்கப்பட்ட சிவலிங்கத்திலருந்து உடைச்சுக்கிட்டு சிவபெருமான் வெளிய வராரு. வந்து இந்த விசாலதர்மனுக்கு காட்சியளிக்கிறார். என்னன்னாக்கா, "உன்னுடைய சிவ பக்தியில நான் மனம் மகிழ்ந்தேன். தன் தந்தையினும் பாராம தன் தந்தை இறப்புன்னு பார்த்து என்னையே சதா நினைச்சிருந்து, உன்ன நானு ஒரு நாளும் கைவிட மாட்டேன். நானே உனக்கு தந்தையா இருப்பேன்னு" சொல்லி சிவபெருமான் வாக்கு குடுக்குறாரு. இதனால வந்து விசால தர்மம் வந்து சிவபெருமான வணங்குறாங்க. வணங்கிட்டு வந்து தழுவிக்கிறாரு. இதனால விசால தர்மம் வந்து இறைவன வணங்குனதால இன்னும் பேர் புகழ் பெறுறாரு. ஞானம் அதிகமாகுது. இ ஞானம் அதிகமானது. அதனால தான் வந்து எல்லா சிவாலயங்கள்லயும் சண்டிகேஸ்வரர் ஒண்ணு இருக்காரு இல்லையா? அந்த விசார தர்மம் வந்து சண்டிகேஸ்வர். இந்த சண்டிகேஸ்வர் அவதரித்த தலம் தான் இந்த திருவாய்ப்பாடி என்ற கோயில் இருக்கிற பாலுகந்தநாதர் ஆலயம். அதுதான அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்ப ஒரு முறை உருவாக்கிட்டு இந்த தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதை வட்டத்தில் இருக்கிற திருவாய்ப்பாடி என்ற ஆலயத்தை சென்று பாலுகந்த நாயகரை வணங்கி, பெரியநாயகி தாயாரை வணங்கி, அங்க வந்து அங்க சண்டிகேசர் அவதித்தலைவர் சண்டிகேசரை வணங்கி, இறையருள் பெற்று இன்புற்று வாழ்க, ஈசனடி சேர்க, ஓம் நமச்சிவாய வாழ்க, நாளந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதார் தாழ் வாழ்க, ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய்.